ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு எம்டி சால்னா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், தோல் நீக்கின ஒரு 10 பல் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு. அப்புறம் அது கூடவே வந்துட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன், கசகசாவையும் முந்திரி பருப்பையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மையாவும் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியில் நீங்கள் ஊற வச்சு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வந்து வச்சுக்கலாம். குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகவும் இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம், ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரியவும் பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா கலர் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இது கூடவே 2 தக்காளி வந்து பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா குலைவாக வேகணும். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடியை வந்துட்டு புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடயே மசால் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ரொம்ப சேர்க்க வேணாம், 1 டீஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி, இந்த எம்டி சால்னாவுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், நிறையா ஊற்றக்கூடாது. நிறையா ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. கொஞ்சமாக ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றிருக்கேன் நான். உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம மூடி விசில் போட்டுக்கலாம். இப்போ மூடிட்டேன். ஒரு 4 விசில் வரும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 4 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீனி போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். ஜீனி வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரம் எதுவும் இல்லாமல் நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக போடுறது. உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த எம்டி சால்னா வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லாவும் சாப்பிடுவாங்க விரும்பி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.